ஹாய் காய்ஸ், இந்த ஜெரி தக்காளி பார்த்துருக்கீங்களா? இது ஜெரி டொமேட்டோன்னு சொல்கிறாங்க, சிறுந்தக்காளி. இது நான் சின்ன வயசில் சாப்பிட்டு ஞாபகம் இருக்குது. இதை பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த ஞாபகம் வந்துச்சு. ஓஹோ, இந்த தக்காளி தானா அப்படின்ட்டு. நான் யூடியூப்பில் சில வீடியோஸ் பார்த்தேன், ஜெரி டொமேட்டோன்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு இது கிடைக்கல. இதை எப்படியாவது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும், எப்படி டேஸ்ட் இருக்குது நார்மல் தக்காளியை விடன்னு. நார்மல் தக்காளியை விட இதுவும் நார்மலாக தான், அந்த தக்காளி மாதிரி தான் இருக்குது. சீட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதில் யாராச்சும் ஏதாவது ரெசிபி செஞ்சு பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு சொல்லுங்கள். நானும் செஞ்சு பார்த்தேன். தக்காளி தொக்கு மாதிரி வச்சு பார்த்தேன். இது கொஞ்சம் டேஸ்ட்டெல்லாம் ஓகே தான், டேஸ்ட்டெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் சீட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால எனக்கு சாப்பிட பிடிக்கல. மற்றபடி வேறு எந்த ஒரு இதுவும் கிடையாது. நார்மலாக நம்ம நார்மல் தக்காளி மாதிரி தான் ஸ்மெல்லு, டேஸ்ட்டெல்லாம். புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தது, அவ்வளோதான். இது நான் நிறைய இடத்துல தேடி பார்த்துட்டேன்னா எதர்ச்சியாகவே எனக்கு இவ்வளோ பழம் கிடச்சிச்சு. ஒரு 1/4 கிலோவுக்கு மேலே இருக்கும். இது நீங்கள் என்னெல்லாம் பண்ணி சாப்பிட்ருக்கீங்க, சும்மா சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இந்த வெயில் காலத்துலலாம் எலுமிச்சம்பழம் ஊறுகாய் நிறையா போட்டு வச்சுருவோம். அந்த டைம் எனக்கு எங்கள் மரத்துலேயே காணும், நிறைய பேர் பறிச்சிட்டு போயிட்டாங்க. இருந்த வரைக்கும் பறிச்சிட்டு வந்தாச்சு. என் பையன் பாதி வச்சு விளாண்டுட்டான். லெமனும் சரி, எலுமிச்சம்பழமும் சரி, அந்த ஜெரி டொமேட்டோவும் சரி. அந்த பக்கம் பார்த்தா கடலை விற்றுட்டு போயிட்டுருந்தாங்க. நம்மக்கிட்டே காஞ்ச கடலை இருக்குது. என் பையன் விட மாட்டான் யாரையும் அந்த பக்கம் போகிறவங்கள. அதையும் வாங்கியாச்சு.